என் அருமை குட்டீஸ்களே, இன்று ஒரு கதை கேட்போம். அதற்கு முன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யவும். வாங்க கதைக்குள் போவோம். ஒரு ஊரில் 2 பூனைகள் வசித்து வந்தனவாம். அந்த 2 பூனைகளும் நல்ல நண்பர்களாக அந்த ஊரில் சுற்றி வலம் வந்துள்ளன. இருவரும் தினமும் சேர்ந்து சென்று அருகிலுள்ள வீட்டில் உள்ள பால் மற்றும் உணவுகளை திருடி சென்று சாப்பிட்டு விடுங்களாம். அப்படி இருக்கும்பொழுது இதனால் மக்கள் எல்லோரும் பூனைகள் மீது கோபத்துடன் இருந்துள்ளனர். அப்படி இருந்தும் அந்த 2 பூனைகளும் அந்த வீடுகளில் உள்ள எலியையும் அடித்து சாப்பிட்டு விடுவான். இதனால் மக்கள் வீட்டில் எந்த எலி தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்துள்ளனர். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் இந்த 2 பூனைகளும் அந்த ஊரில் உள்ள எல்லா தெருவையும் சுற்றி வரும் பொழுது ஒரு தெருவில் ஒரு ரொட்டி துண்டு கிடப்பதை பார்த்து விடுமா. அப்பொழுது, நண்பா, அங்கு ஒரு ரொட்டி துண்டு உள்ளது, வாங்கள் என்று பார்ப்போம் என்று மற்றொரு பூனையை கூப்பிட்டவுடன் அந்த பூனை, வா நண்பா, போய் பார்ப்போம் என்று இருவரும் சேர்ந்து சென்று அந்த ரொட்டி துண்டை பார்ப்பார்களாம். அப்பொழுது அங்கு அருமையான ரொட்டி துண்டு. ஆகா, இதை பகிர்ந்து சாப்பிட்டால் நம்மளுடைய பசியை போக்கி விடலாம் என்று எண்ணி, நண்பா, நான் தான் முதலில் பார்த்துள்ளேன், அதனால் எனக்கு அதிக பகுதியும் உனக்கு சிறு பகுதியும் ரொட்டி துண்டு உனக்கு என்றலாம். அதை ஏற்காத மற்றொரு பூனை, நண்பா, நாம் இருவரும் இதுவரை நண்பர்களாகவே இருந்துள்ளோம், இருவரும் சேர்ந்து எல்லோரு வீட்டிலும் பால் மற்றும் உணவுகளை பகிர்ந்து சாப்பிட்டுள்ளோம், ஆதலால் அதே மாதிரி இந்த ரொட்டி துண்டையும் இருவரும் சரிபதியாக பகிர்ந்து சாப்பிட்டு நண்பர்களாகவே எப்பொழுதும் போல் இருப்போம் என்றதான். ஆனால் அந்த ரொட்டி துண்டை முதலில் பற்ற பூனையானது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே 2 பூனைகளுக்கும் இடையே சண்டைகள் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த ஊரில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துள்ளது. அந்த மரத்தில் நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்துள்ளன. அந்த குரங்குகள் தினமும் இவர்கள் இருவரும் நண்பர்களாக செல்வதை பார்த்து பொறாமைப்பட்டுள்ளன. ஆனால் இன்று ஏன் இந்த 2 பூனைகளுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது என்று ஒரு குரங்கானது அந்த பூனைகளை அழைத்து, பூனையை, நண்பர்களே, ஏன் உங்களுக்கிடம் சண்டை என்று குரங்கு கேட்டுள்ளது. அதற்கு பூனை இருவரும் சேர்ந்து, குரங்கு அவர்களே, இந்த ரொட்டி துண்டை நான் தான் முதலில் பார்த்தேன், ஆக எனக்குத்தான் அதிக பகுதி வேண்டும், இவருக்கு சிறிய பகுதி தான் வேண்டும் என்று கூறியதாம். உடனே குரங்கானது, இருங்கள், இருவரும் சண்டையிட்டு கொள்ள வேண்டாம், நான் பிரித்து உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி என்ன செய்ததாம், குரங்கு அந்த ரொட்டி துண்டை 2 பகுதிகளாக உடைத்தது. அதில் ஒரு பகுதி அதிகமாக இருக்கவே, ஆகா, இந்த பகுதி அதிகமாக இருக்கிறது என்று கடித்து சாப்பிட்டுள்ளது. இன்னொரு ரொட்டி துண்டு அதிகமாக இருக்கவே, ஆக இந்த ரொட்டி துண்டு அதிகமாக உள்ளது என்று மற்றொரு ரொட்டி துண்டை கடித்து சாப்பிட, இருவரும் மாறி மாறி கடித்து சாப்பிட்டு அந்த ரொட்டி துண்டை அந்த குரங்கானது முழுவதுமாக தின்று விட்டதாம், சாப்பிட்டு விட்டதாம். இதனால் அந்த 2 பூனைகளுக்கும் எந்தவித ரொட்டி துண்டும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிவிட்டன. ஆனால் குரங்கானது நன்றாக சாப்பிட்டு விட்டு மரத்தில் ஏறி தப்பித்து விட்டது. ஆகவே இந்த 2 பூனைகளும், நண்பா, நாம் இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து கூடவோ குறையவோ இருவரும் பகிர்ந்து கொண்டிருந்தால் அந்த ரொட்டி துண்டானது நம்மளது பசியை போக்கியிருக்கும், இனி யாரும் அருமையாக வீடு திரும்பியிருக்கலாம் என்று 2 பூனைகளும் சோர்வுடன் நடந்து சென்றன. இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற குட்டீஸ்களே, நாம் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அப்பொழுதுதான் 3வது நபர் யாரும் நம்மிடையே நெருங்க மாட்டார்கள்.